பிரியாஸ் கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம இன்னொரு ஹெல்தியான குட்டீஸ் சுட்டீஸ்க்கு நம்ம ஹெல்தியான ஃபுட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். 2 பராட்டாஸ் பார்க்க போறோம். ஒன்று சிக்கன் பராட்டா, ஒன்று பன்னீர் பராட்டா. அது எப்படி கிரேவி செஞ்சிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அது டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஸ்டஃபிங்ஸு. பார்க்கலாமா? அது எப்படி ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் கொத்துக்கறி நம்ம சிக்கனை எடுத்து பொடிசாக நறுக்கிக்கிட்டு அதை நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக பெப்பர், மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி இதை போட்டு லைட்டாக சாட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த கொத்துக்கறி ரெடி ஆயிரும். இது பன்னீர் மசாலா. பன்னீர் நம்ம முட்டை மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது முட்டை இல்லை, பன்னீர். நீங்கள் உங்களுக்கே தெரியும். ரொம்ப ரெண்டுமே ரிச் இன் ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க இப்படிலாம் கொடுத்தோன்னா சாப்பிடாதுங்க. நான் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். அது மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லா குட்டீஸும் நல்லா சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிடலாம். இதை தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் மாவு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா புசுன்னு நல்லா சாஃப்ட் ஆயிடணும். பிணைஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தா கொத்துக்கறியும் பன்னீர் பெரட்டலும் தேவையான எண்ணெய். இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் பராட்டா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பராட்டா செய்யறதுக்கு முன்னாடி நல்ல மாவை இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கிங்க. நல்ல ஸ்மூத்னஸ் கொடுத்துக்குங்க மாவை. நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்படி பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டு பரோட்டா செய்ய ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், உருண்டை எடுத்தாச்சு. லைட்டாக வரமாவுலேருந்து தட்டி எடுத்துட்டு சின்ன உருண்டையாக உருட்டிக்குங்க. நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும்ல, அதுக்காக எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்டஃபிங் உருட்டிக்குங்க. உருட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் அமுக்கிட்டு சிக்கன் கொத்துக்கறியை ஸ்டஃப் பண்ணுங்க. பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி சுற்றிக்கிங்க. பார்த்தீங்களா, அழகாக முடிடுச்சு. நீங்கள் இப்படி எண்ணெய் தொட்டி கூட நீங்கள் உருட்டலாம். நான் அதை சொன்னேன்ல உங்ககிட்ட, நான் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன்னு. பாருங்கள் ஒரு ரவுண்டான ஷேப் பார்த்தீங்களா? பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்துச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள் இப்படி நல்லா ரவுண்டு ஷேப்பில் பண்ணிக்கிட்டு தவாவை சூடு பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், பராட்டா ரெடி. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதில் நம்ம பராட்டாவை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சைடு வெந்திருக்குதுன்னு. சிக்கன் பீஸில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆனது தெரியுதுங்களா? இப்படி பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடை லைட்டாக அமுக்கி விடுங்க, அப்போ தான் வேகும். சிக்கன் பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பன்னீர் பராட்டா சேம் இதே மாதிரி தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி
மினி சைஸில் சப்பாத்தி உருட்டிக்குங்க. உருட்டினதுக்கப்புறம் பன்னீர் ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வைங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைக்கலாம். ஃபஸ்ட் நல்லா ரோல் பண்ணுங்க. பாருங்க, தட்டிக்கு வச்சு நம்ம இப்போ பன்னீர் பராட்டாவும் தேய்ச்சி வச்சு இப்போ நம்ம போட்டு எடுக்கிறது தான். பராட்டாவும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பிள்ளைங்க இது பார்க்குறதுலே அட்ராக்டிவ் ஆயிருங்க, சாப்பிட்ணுன்னு ரொம்ப விரும்புங்க. நம்ம உருளைக்கிழங்கு பராட்டாலாம் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப அன்ஹெல்தி, அது டெய்லி பண்ணி கொடுக்க முடியாது. பட் இது டெய்லி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், எண்ணெயே எங்கேயும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஏன்னா அவ்வளோ லைட்டான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பராட்டா இது. பராட்டாவும் ரெடி, சிக்கன் பராட்டாவும் ரெடி. ரொம்ப சாஃப்டான பராட்டா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மெதுவாக பிக்குதுன்னு. ரெண்டுமே அவ்வளோ சாஃப்ட்டு. இங்கே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டானது. நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு தாங்க. ஹெல்தியானது ஒன்று, ரொம்ப எல்லாத்துக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும், டயட்டில் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. ஒய்யாமையாமல் சிக்கன் கிரேவியே கேட்க மாட்டாங்க, சிக்கன் பராட்டா தான் வேணும், பன்னீர் பராட்டா தான் வேணும்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இது செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.